வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி பூண்டு குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி உப்பு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுங்க. இதில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். இதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். காரத்துக்கு பச்சை மிளகாவை தவிர வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க தோலை செத்தி இதை மாதிரி கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான தூள் உப்பை போட்டுக்குங்க. இது கூட உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்குங்க. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இந்த கேப்பில் இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேரட்டும் கத்திரிக்காயும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க வாங்கிட்டு வந்ததும் வாஷ் பண்ணி இது மாதிரி 2 நுனிலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி கேரட்டையும் 2 நுனிலையும் கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் துருவி போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இதை 10 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், உப்பு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.